ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் நெட்வொர்க் வித் ஆதி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிசிபி அண்ட் யூடிபி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, டிசிபினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டிசிபி அப்படிங்கிறது என்னென்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால். இது வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு டேட்டா சம்திங் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா அதை வந்து ரிலேபிளாக நெட்வொர்க் யூஸ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணும். அதாவது வந்து இது வந்து ஒரு கனெக்ஷன் ஓரியன்டட் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால். இதை வச்சு ஒரு டேட்டா சம்திங் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னா ரிலேபிளாக நெட்வொர்க் யூஸ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரோட்டோக்கால் யூஸ் ஆகுது. ஸோ அண்ட் ஆல்சோ டிசிபி வந்து எது எதெல்லாம் என்ஷூர் பண்ணோன்னா, சம்திங் நம்ம ஒரு டேட்டா டெஸ்டினேஷனுக்கு அனுப்பணும் அப்படின்னா அது வந்து கரெக்டாக செக் பண்ணி கரெக்டாக டெஸ்டினேஷனுக்கு அனுப்பிடும். அந்த டேட்டா அனுப்பக்குள்ளே சம்திங் ஏதாச்சும் பேக்கெட்ஸ் லாஸ்ட் ஆனால் கூட அதை கரெக்டாக எரர் டிடெக்ட் பண்ணி லாஸ்ட் ஆகிற பேக்கெட்டை திரும்ப ஃபார்வர்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ இது வந்து ஃபார்வர்ட் பண்ணக்குள்ளே கரெக்டாக ஆர்டர் பண்ணி தான் அனுப்பும். இன்கேஸ் சம்திங் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட அதை பர்ஃபெக்டாக திரும்ப ரீசெண்ட் பண்ணும். ஸோ இதுதான் டிசிபி அப்படிங்கிறது. அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டேட்டா சம்திங் பிஃபோர் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, டிசிபி கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். எஸ்டாப்ளிஷ் ஆகி அது கரெக்டாக அந்த டேட்டா வந்து பேக்கெட் பர்ஃபெக்டாக பார்த்து சென்ட் பண்ணும். அண்ட் எரர்ஸ் இருந்தாலும் செக் பண்ணும். தென் அனுப்புனதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி ஆகிடுச்சான்னு பார்த்துக்கும். தென் இன்கேஸ் சம்திங் பேக்கெட் வந்து லாஸ்ட் ஆனால் கூட திரும்பி ரீசெண்ட் பண்ணும். இதுதான் டிசிபி பண்ணும். தென் டிசிபி வந்து ரொம்ப ரிலேபிளான ஒன்று. அண்டு 3-வே ஹேண்ட்ஷேக் மெக்கானிசம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது எப்போ இதாகும்னா, ஒன்ஸ் வந்து கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா, டிசிபியில் வந்து ஒன்ஸ் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா 3-வே ஹேண்ட்ஷேக் மெக்கானிசம் வந்து வரும். அது என்ன பண்ணுன்னா, கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆனது பிறகு ஆக்சுவலாக 3 ஸ்டெப்ஸ் நடக்கும் அந்த ஹேண்ட்ஷேக்கில். ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட் சைடில் சிங்க்ரனைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரேட் ஆகும். என்னோட விண்டோஸ் சைஸ் சம்திங் ஒரு நம்பர் போட்டு 656326 அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஒரு நம்பர் போட்டு சிங்க்ரனைஸ் பேக்கெட் சென்ட் பண்ணும். அதாவது கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணும். திரும்ப கிளைண்ட் சைடில் என்ன பண்ணோன்னா, சிங்க்ரனைஸ் ப்ளஸ் அக்னாலேஜ் பண்ணும் சர்வர் சைடில். ஓகே, உன்னோட விண்டோஸ் சைஸ் இதுவா? ஓகே, நான் அதுக்கு தகுந்த மாதிரி இத்தனை பைட்ஸாக செக்மெண்ட்ஸாக பிரித்து நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன். 1500 பைட்ஸில் லைக் 1200 ப்ளஸ் 20 ப்ளஸ் 40 இது போல் பிரித்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்வர் சைட்லேருந்து அக்னாலேஜ் பண்ணும். அதை அக்னாலேஜ் பண்ணது பிறகு திரும்ப கிளைண்ட் வந்து அக்னாலேஜ் பண்ணி ஃப்ளாக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ இதுதான் 3-வே ஹேண்ட்ஷேக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறது. இதுபடி தான் நடக்கும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், யூசர் இங்கே இருக்கார். யூசர் வந்து சர்வர் சைடில் சம்திங், இது வந்து கூகுள் சர்வர்னு வச்சுக்கோங்க, சம்திங் ஒரு இமேஜோ ஏதோ சம்திங் டவுன்லோட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாரு. ஃப்ளாக் இன்ஃபர்மேஷன் போட்டு சிங்க்ரனைஸ் பண்ணுறாரு. என்னோடய விண்டோஸ் சைஸ் இவ்வளோ, எனக்கு வந்து இந்த லெவலில் இந்த பிக்கை எனக்கு சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. அப்போது என்ன ஆகுனா, செக்மெண்ட்டாக பிரிக்கும். செக்மெண்ட்டாக பிரித்து 20 பைட்ஸ் 1460 இது போல் செக்மெண்ட்ஸாக பிரித்து போகும் சர்வர் சைடு. சர்வர் என்ன பண்ணோம்னா, அக்னாலேஜ் பண்ணும். ஓகே, உன்னோட விண்டோஸ் சைஸ் இவ்வளோவா, அப்போது உனக்கு இது படி நான் வந்து பைட்டாக பிரித்து செக்மெண்ட்டாக பிரித்து நான் உனக்கு ஷேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்வர் சைட்லேருந்து சிங்க்ரனைஸ் ப்ளஸ் அக்னாலேஜ் பண்ணி அதுக்கு தகுந்த மாரி திரும்ப வந்து இங்கே வந்து கொடுக்கும். திரும்ப இந்த சைடு யூசர் சைடு என்ன பண்ணணும்னா, அதை வந்து அக்னாலேஜ் பண்ணும். ஓகே, எனக்கு நீ இதுபடியே ஷேர் பண்ணு, நான் லோடு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்னாலேஜ் பண்ணும். அப்போது திரும்ப அக்னாலேஜ் பண்ண வேகத்துக்கு இவர் வந்து அக்னாலேஜ் பண்ணிடுவார் சர்வர்கிட்ட. சர்வர் திரும்ப என்ன பண்ணோன்னா, அதுக்கு தகுந்த மாரி பைட்டாக பிரித்து இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு ஃபோட்டோ சம்திங் நம்ம ஒரு மூவி டவுன்லோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் நெட்வொர்க் இல்லாமல் ஸ்டாப் ஆகிரும். கரெக்டாக ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும்னா, திரும்ப நம்ம போய் பாஸ் பண்ணால் திரும்ப ஆட்டோமேட்டிக்காக சம்திங் இத்தனை பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும்ல. அப்போது அங்கே என்ன நடக்குதுன்னா, டிசிபி நடக்குது. சேம் திங் இங்கேயும் அதே தான் நடக்கும். சம்திங் நீங்கள் ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா, அது இன்கேஸ் அது பைட்டாக தான் பிரித்து அனுப்பும். அதில் 1 or 2 பைட்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட திரும்ப அது வந்து ரீசெண்ட் பண்ணும். இதுதான் வந்து டிசிபியில் நடக்கும். அண்ட் வந்துட்டு இது செக்மெண்ட்டாக பிரித்து சர்வர் சைட்லேருந்து ஃப்ளாக் இன்ஃபர்மேஷன் 3-வே ஹேண்ட்ஷேக் நடக்கும்.
ஃபஸ்ட்டு வந்து சிங்க்ரனைஸ் பண்ணோம், அப்புறம் சிங்க்ரனைஸ் ப்ளஸ் அக்னாலேஜ் பண்ணோம், தென் கடைசியாக வந்து அக்னாலேஜ் பண்ணி டேட்டா வந்து ஷேர் பண்ணோம். இப்படி தான் வந்து நடக்கும் 3 வே ஹேண்ட்ஷேக் மெக்கானிசமில். ஸோ இதுதான் டிசிபிங்கிறது. அண்ட் இதில் வந்து அடுத்தது என்னென்னா டிசிபி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, காமனாக வந்து வெப் ப்ரௌசிங்கில் யூஸ் பண்ணாங்க, அப்புறம் மெயில் சர்வர் இமெயில் சர்வீஸில் யூஸ் பண்ணுவாங்க, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண யூஸ் பண்ணுவாங்க, ஆன்லைன் பேங்கிங் அண்ட் மெசேஜ் அப்ளிகேஷன் இந்த சைட்லலாம் டிசிபி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்தது வந்து யூடிபி அப்படின்னா என்னென்னா யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். அண்ட் வந்துட்டு இதை வந்து ஃபாஸ்ட் டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க, நெட்வொர்க் யூஸ் பண்ணி. டிசிபியோட யூடிபி வந்து ரிலையபிள் கம்மி, பிகாஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும், பட் ஆனால் ரிலையபிள் கிடையாது. இது வந்து எஸ்டாப்ளிஷ் எதுவுமே நடக்காது. ஒரு டேட்டா சம்திங் ஷேர் பண்ணணும்னா எந்த எஸ்டாப்ளிஷும் கனெக்ஷனும் நடக்காது. இது எதில் ஃபோக்கஸ் பண்ணால் ஸ்பீடாக அனுப்புறதுக்கு, லோ லேட்டன்சி, ஃபாஸ்டர் கம்யூனிகேஷன். லைக் இது வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், ஜூமு, கூகுள் மீட் ப்ளஸ் இந்த ஆன்லைன் கேம்ஸ் இது போல் இடத்துல தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதுவுமே ஒரு டேட்டாவை ஷேர் பண்ணால் டைரக்ட்லி வித்தவுட் எரர் செக் பண்ணாது, டெலிவரி கன்ஃபர்மேஷன் பண்ணாது, பேக்கெட் ஆர்டர் அனுப்பாது, ரீட்ரான்ஸ்மிஷனும் பண்ணாது. கன்சிடர் டு டிசிபி வந்துட்டு யூடிபி வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், பட் ஆனால் எது சூப்பர்னா டிசிபி தான். அதுதான் ரிலேபிளாக இருக்கும், பிகாஸ் சம்திங் டேட்டா மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட நம்மளால் வந்துட்டு இது பண்ணிக்க முடியும். பட் ஆனால் யூடிபியில் அப்படி பண்ண முடியாது. யூடிபி மோஸ்ட்லாக ஆன்லைன் கேமிங்கில் யூஸ் பண்ணுவாங்க, வீடியோ ஸ்ட்ரீமிங்கில் யூஸ் பண்ணுவாங்க, லைவ் வீடியோஸ், வாய்ஸ் கால்ஸ் இது போல் இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது டேட்டா சம்திங் மிஸ் ஆகிடுச்சுன்னா டிசிபியில் நம்மளால் என்ஷோர் பண்ணிக்க முடியும், பட் யூடிபியில் அப்படி கிடையாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ ஜூமில் சம்திங் ஒரு கிளாஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, கிளாஸ் கவனிக்கிறவங்களுக்கு சம் செகண்ட்ஸ் நெட்வொர்க் இல்லைன்னா அந்த வாய்ஸ் கேட்காது. ஸோ அது போல தான் அது வந்து என்ஷோர் பண்ணாது யூடிபிங்கிறது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசிபி வந்து கனெக்ஷன் ஓரியன்ட் ப்ரோட்டோகால், இது ஆனால் கனெக்ஷன் லெஸ்ஸு. இது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரிலேபிளாக பண்ணும், இது ஃபாஸ்ட்டாக பண்ணும், ஆனால் ரிலேபிள் கிடையாது, செக்யூர் கிடையாது யூடிபியில். இது வந்து பெர்ஃபார்ம் எரர் செக் பண்ணும், பட் ஆனால் இதில் மினிமலாக தான் எரர் செக் பண்ணும். டேட்டா கேரண்டிஸ் உண்டு, பேக்கெட் சம்திங் ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட இதுக்கு வந்து கேரண்டி உண்டு, திரும்ப கூட நம்ம போய் எடுத்துக்கலாம், பட் ஆனால் இதுக்கு கிடையாது. இது வந்து பேக்கெட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணும், இதுக்கு எதுவுமே மெயின்டைன் பண்ணாது. கொஞ்சம் ஸ்லோவராக இருக்கும் ப்ராசஸ்ஸு, பட் ஆனால் செக்யூர்டாக இருக்கும். இது வெரி ஃபாஸ்ட்டு, லோ லேட்டன்சி. இங்கே வந்து யூசர்ஸ் வந்து அக்னாலேஜ் பண்ணுவாங்க, இங்கே வந்து அப்படி எதுவும் கிடையாது. இது வந்து மோர் செக்யூர் அண்ட் ஸ்டேபிளாக இருக்கும், பட் ஆனால் இது லைட் வெயிட், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து ப்ரௌசிங், இமெயில்ஸு, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரு. அண்ட் இது வந்து கேமிங், ஸ்ட்ரீமிங் அண்ட் வீடியோ கால்ஸ் இது போல் இதில் வந்து யூடிபி யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் டிசிபி அண்ட் யூடிபி அண்ட் அதோட டிஃப்ரென்ஷியேஷனும் கூட இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.